ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜையோட 2ஆம் நாள். அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியும் கூட. அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு எப்போதும் போல் வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வாசலில் ஃபுல்லாக தண்ணி விட்டுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கும் நான் எப்போதுமே தண்ணி விடுவேன் இல்லையா, அதுபோல் எல்லா செடிகளுக்குமே தண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, அக்கா நீங்கள் தண்ணி விடும்போது உட்டில் படாமல் தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பாலிஷ் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடனே கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடுவேன். எப்போதுமே தொடச்சிட்டு தான் கோலம் போடுவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த கமெண்ட்ஸை பார்த்தோடனே பரவாயில்ல, ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இனிமேல் படாமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணி விட்டுடலாம். எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று சித்ரா பௌர்ணமி அன்னைக்குன்னு எல்லாருடைய வீட்லேயும் எல்லா தீபமெல்லாம் வச்சதான் சொல்லியிருந்தீங்க. நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நேற்று செவ்வாய்க்கிழமைனால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் வச்சோம், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலே காலையிலே அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே தீபம் வச்சுட்டோம் சிஸ்டர்னு சொல்லலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, நான் என்ன போலவே எல்லாருமே பூஜைகள்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆகிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு நாளாவது, ஒரு நல்ல நாள் பெரிய நாளாவது தினமும் எந்திரிக்க முடியலைனாலும் ஏதாவது ஒரு நாள் நம்ம நேரத்திலே எந்திரிச்சு இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் எப்போதுமே மேலோங்கிட்டு இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் செய்ய சொல்கிறது. நான் அதனால தான் இதெல்லாம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி தான் ஒரு காரியம், நம்ம வேண்டின காரியம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூஜையை அப்படியே விட்டுட்டு அடுத்து நான் தொடங்க ஆரம்பிச்சிடுறேன். அப்படி தான் நான் செஞ்சிட்டே இருக்கேன். நல்ல ஒரு கை மேலே நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யலாம். அது செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் தீபம் எரியலைனாவோ, இல்லை வாசலில் கோலம் போடலைனாவோ, இல்லை நேரத்திலே எந்திரிச்சு பூஜை ரூமில் தீபம் வைக்கலைனாவோ நம்மளுக்கு அன்றைக்கி மைண்டே பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. எதையும் இழந்தது மாதிரியே தான் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப சோம்பலாக, ஒரு மாதிரி வீட்டிலே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே நிலவுனது மாதிரியே இருக்கும். அதனால் தினமுமே அன்னாடு எந்திரிச்சு நம்ம தீபம் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்கள். நேற்று சித்ரா பௌர்ணமினால் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் வாசலில் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன். ஏன் அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்து பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு டைம் பத்தாதுங்கிறதுக்கு வேண்டி சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருந்தேன். இந்த அரிசி மாவு கோலம் எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த அரிசி மாவு கோலம் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புண்ணியம் சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் போடுறப்போ சின்ன சின்ன உயிர்கள் இருக்குதில்ல, எறும்பு, குருவி, இதெல்லாம் இந்த அரிசி அந்த அரிசி மாவு காஞ்சிடும் இல்லை, காஞ்ச உடனே அது அப்படியே மாவு மாதிரி ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அது அந்த அரிசி மாவை எடுத்துகிட்டு போயிட்டு எறும்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7 தலைமுறைக்கும் வச்சுக்குவோம். இந்த அரிசியெல்லாம் நான் மிக்சியில் அரைச்ச சில டைமெல்லாம் வெளியில் போட்டுருவேன், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போட்டு வைப்பேன். அப்போ அந்த அரிசியை அந்த எறும்பு ஊர்ந்து எடுத்துகிட்டு போய் அதோட புத்து இருக்குல்ல, எறும்பு புத்து, அங்கே கொண்டு வச்சுட்டு 7 தலைமுறைக்கும் கூட அந்த அரிசியை வச்சு அதை சாப்பிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கையாகவே சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 7 ஜென்ம பாவங்கள்லாம் இருக்குல்ல, அந்த பாவங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா தான் சின்ன சின்ன உயிர்களுக்கு அது உணவாகும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த அரிசி மாவு அரிசி மாவில் கோலம் போட சொல்கிறது. நாம் எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா காக்காய்க்காக இருக்கட்டும், இல்லை குருவிகளுக்காக இருக்கட்டும், இல்லை எறும்புகளுக்காக இருக்கட்டும், நம்ம யாருக்குமே ஒரு உணவு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரமே நம்மளே எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்போம் இல்லையா? நம்மளுடைய வேலைகளே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த அரிசி மாவில் கோலம் போடுறது மூலியமாக உங்களுக்கு புண்ணியம் வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி அரிசி மாவால் கோலம் போடுங்க, உங்களுக்கு புண்ணியம் சேரும், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நன்மைகள் எல்லாம் நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் அரிசி மாவில் கோலம் போட சொன்னாங்க. நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள். இது காலையில் போட்ட கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இது ஃபுல்லாக அந்த எறும்புகள் ஃபுல்லாக அது சாப்பிட்ருக்கும். அந்த கோலத்தை ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்கும். அந்த கோலம் ஃபுல்லாக அப்படியே அந்த
அரிசி மாவு காய காய அப்படியே எறும்புகள் ஊர்ந்து அதை எல்லா எறும்பையும் எடுத்துகிட்டு போகிறேன். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமினால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலைவாசல்லாம் நல்லா கழுவி விட்டுருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள்லாம் நல்லா 2 பக்கமும் நல்லா நிறைய மஞ்சள் பூசி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக மாக்கோலும் போட்டிருந்தேன். அதே போல் வாசல் படியிலையும் மாக்கோலும் போட்டிருந்தேன். முன்னாடி வாசல்லையும் மாக்கோலம் தான் போட்டிருந்தேன். எப்போதும் நம்ம 2 பக்கமும் தீபம் ஏற்றுறது போல் தீபமும் ஏற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து சாம்பிராணியும் காட்டி விட்டுருந்தேன். எப்போதும் இது வந்து தொடர்ந்து செய்கிற பூஜைகள் தான் இல்லையா. நான் வந்து தொடர்ந்து இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். இது 2ஆம் நாள் பூஜையும் கூட. அது அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி வந்ததுனால நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த பூஜையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோஸில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இருக்குதாம்மா. அவங்க வீட்டுக்காரருடைய பங்காளி வந்து தவறிட்டாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தைக்கு நிறைய முடி இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மொட்டை போடணும்னு சொல்கிறாங்க சிஸ்டர். என்ன பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேயும் பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருடைய அந்த ஜாதின்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே. இப்போ நாங்கள்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இப்போ கூட நாங்கள் செஞ்சுருக்கோம். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நிறைய முடி இருந்தது அப்படின்னா, யாராவது தவறிட்டாங்க இல்லை அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா கூட அது கோயிலில் போய் மொட்டை போடாமல் சலூனில் வந்து மொட்டை போட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க சலூன்காரவங்களை வெளியில் வர சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியிலையோ எங்கேயோ உட்காந்து அந்த குழந்தைங்களுக்கு நல்லா மொட்டை போட்டுட்டு அந்த முடியை வந்து ஒரு முடி விடாமல் அப்படியே எடுத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிடணும். அந்த முடிக்குள்ளே ஒரு 101 ரூபா வந்து காயினும் சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. கட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த நேர்த்திக்கடனை அப்படியே வச்சுருவாங்க, மொட்டை போட்டுருவாங்க குழந்தைக்கு. நம்மளுடைய அந்த இப்போ பங்காளி தவறுனதாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருந்தால் கூட அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலில் போயிட்டு அந்த முடியை வந்து காணிக்கையாக செலுத்திடுவாங்க. அந்த 101 ரூபா வந்து கட்டி வைக்கிறோம் இல்லையா துணியில், அதை வந்து அப்படியே உண்டியலில் போட்டுருவாங்க. மொட்டைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வரலாம். இந்த மாதிரி தான் எங்கள் இதுலலாம் பண்ணுவாங்க. உங்கள் இதில் நீங்கள் எப்படின்னு கேட்டுக்கோங்க சிஸ்டர். நான் அதனால தான் நேற்று அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரியே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இவ்வளோ பேசி ரிப்ளை பண்ண முடியல. அதனால நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து நாளைக்கு வீடியோ கொடுக்குறேன்ல நான் சொல்கிறேன் சிஸ்டர், கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்ட்டு. அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் செய்வாங்க. இப்போ வந்து குழந்தைங்க ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும், ஒரு பிறக்கையிலே முடி நிறைய இருந்தது அப்படின்னா என்ன பண்ண முடியும் இல்லையா. இப்போது என்னோடய பேத்தினா அக்கா பிள்ளையோட குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே முடி நிறைய இருந்தது. அவளுக்கு 2 குடும்பி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. 8 மாதத்துலேயே அவ்வளோ முடி இருந்தது. இப்படி வந்து ரொம்ப ரிலேஷனில் உள்ளவங்க ஒருத்தர் தவறிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மாதமுமே பார்த்திங்கன்னா குடும்பி போட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா போயிட்டு மொட்டை போட்டுட்டு அந்த முடியை வந்து அப்படியே எடுத்து பத்திரமா மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே ஒரு துணியில் வந்து மூட்டை மாதிரி கட்டி வச்சுருவாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு போய் எந்த கோவிலில் நாம் வேண்டி இருந்தோமோ, சில பேர் குலதெய்வத்துக்கு வேண்டுவாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா இஷ்ட தெய்வங்களுக்கு வேண்டுவாங்க, இல்லை உள்ளூர் தெய்வங்களுக்குவே வேண்டுவாங்க. இல்லை அப்படின்னா இந்த முகூர்த்த நாள் அதாவது தாலி கட்டுவோம் இல்லையா, அந்த கோயிலில் கூட நம்ம முதல் மொட்டையை போடுறதா கூட சில பேர் வேண்டியிருப்பாங்க. அப்படி வேண்டுதல் இருக்கிறப்போ நம்ம இது மாதிரி செய்யலாம். செய்யுங்க. நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு போயிட்டு அந்த கோவிலில் போய் அந்த முடியை போட்டு காணிக்கையை செலுத்திட்டு பாப்பாவுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் மொட்டை போடுறதா இருந்தாலும் மொட்டை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டு அடுத்து கூட நீங்கள் மொட்டை போடுறதா இருந்தால் அடுத்த முதல் மொட்டையை கூட நீங்கள் அங்கே போட்டுக்கலாம் சிஸ்டர். இப்படி தான் பண்ணுவாங்க. ஒருவேளை இதில் வந்து ஏதாவது முரண்பாடு இருந்தாலும் இருக்கலாம், எனக்கு சரியாக சொல்ல தெரியல. ஏன்னா இது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் உங்கள் வீட்லேயும் உங்கள் பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க பாவம் இந்த வெயில் காலத்துல எல்லாம் அவ்வளோ முடி வச்சுட்டு இருக்க முடியாது. ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப அவங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நசன்னு அழுக ஆரம்பிப்பாங்க. அதனால் தெய்வம் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் எப்போதும் போலே வந்து நம்ம குலதெய்வத்துக்கு, பண்ணாரி அம்மன் தாய்க்கு, முன்னாடி உள்ள எல்லா தெய்வங்களுக்கு, விநாயக பெருமானுக்கு, லட்சுமி தாயாருக்கு எல்லாருக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு
தீபமும் ஏற்றியாச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சமுக தீபமும் ஏற்றியாச்சு. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா, அக்கா 5 தீபம் வச்சு தான் ஏற்றணுமா, இல்லை ஒரே விளக்கில் 5 முகம் இருக்குதுல்ல அப்படி ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஒரே விளக்கில் 5 முகம் உள்ளது கூட நம்ம ஏற்றலாம் சிஸ்டர். என்ன அப்படின்னா பஞ்சமுக தீபம் எரியணும் அப்படின்னா 5 முக தீபம் எரியணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அப்படியும் கூட ஏற்றிக்கோங்க. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு தீபம் வச்சு ஏற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கலச தீபம் வந்து ஏற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலச தீபம் தான் ஏற்றிட்டுருக்கேன். அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைனால முருகருக்கு நான் வந்து தொடர்ந்து வெற்றிலை தீபம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த முருகர் வந்து என்ன சொல்கிறது, நான் என்ன நினச்சனோ அதை வந்து எனக்கு இந்த வெற்றிலை தீபம் போட்டதில் நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. நேற்று சித்ரா பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கம் நந்தி பகவானுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருநீர் வந்து நிறைய அபிஷேகம் பண்ணினேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு தீபம் ஏற்றி பூவெல்லாம் வச்சு விட்டுருக்கேன். நெய்வேத்தியமாக 2 பழம் வச்சுருக்கேன். எல்லா தெய்வங்களுக்கும் நேற்று வந்து சிறப்பான பூஜைகள்லாம் நம்மளுடைய வீட்டில் நான் செஞ்சேன். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா உங்களுடைய வாய்ஸ் கேட்குறப்ப ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரி இருக்குக்கா. உங்களுடைய வாய்ஸ் கேட்டாவே எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் எங்களுக்கு அப்படியே மறைஞ்சு போயிடுது, ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது உங்கள் வாய்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்களாம் சொல்கிறப்ப தான் எனக்கு நான் திரும்பவே என் வாய்ஸை நானே கேட்குறேன். அந்தளவுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸில் அக்கா உங்களுடைய வாய்ஸ் வந்து அவ்வளோ மனநிறைவு கொடுக்குது, நாங்கள் சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். உங்களுடைய இந்த கமெண்ட்ஸை பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. இன்னும் நான் வந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, அதனால் வந்து எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து பூஜைகளே செய்வேன். அதனால் எல்லா சிஸ்டருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, அக்கா உங்கள் வாயால் எங்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய நேம் வந்து நான் கமெண்ட்ஸில் படிச்சிருந்தேன், ஆனால் சாரி எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சிஸ்டர். உங்களுடைய நான் ஃபுல்லாக கமெண்ட்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுறேன். சாரி வீடியோவில் சொல்லலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நாளைக்கு கொடுக்குற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோஸாகவே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் அவங்க என்ன பூஜைகள்லாம் செய்கிறாங்களோ, நான் வந்து இப்போ லட்சுமி தாயாருக்கு காயின் போட்டு பூஜைகள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தேன். என்னோடய வீட்டில் நான் வந்து பூஜை செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அவங்களும் அவங்க வீட்டில் பூஜை செஞ்சுருக்காங்க. அந்த காயின் சவுண்டு கேட்டு பக்கத்து வீட்டில் நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்களாமா. உடனே வந்து இந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் எனக்கு பண்ணியிருந்தாங்க, நாங்கள் என்ன செஞ்சாலும் அதை வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு மன அழுத்தமாக இருக்குது சிஸ்டர், எதுவுமே நிம்மதியாக செய்ய முடியல, பூஜை செஞ்சால் நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்க, எதுக்காக இது செய்கிறீங்க, என்ன காரணத்துக்காக இப்படியெல்லாம் செய்கிறீங்க அப்படியெல்லாம் சொல்லி எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது ஒரு மாதிரி கண் திருஷ்டி படுமோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது சிஸ்டர். கண் திருஷ்டிலாம் எதுவுமே படாது. உங்களுக்கு தெரிகிறத நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி கொடுங்க, அதை தான் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு தெரிகிற விஷயத்த நான் இந்த உலகம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் இந்த உலகம் ஃபுல்லாக போகும் தானே, எல்லாருமே பார்ப்பாங்க தானே, அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க தானே. அதனால் உங்களுக்கு தெரிகிற விஷயத்த பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லி கொடுங்க. இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு மேலே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, சைடில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பூஜைகள் செய்கிறாங்க, அழகாக கோலம் போடுறாங்க, வீட்டை மங்களகரமாக வச்சுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதுனாலும் ஒன்றா நான் தெரியாதே சொல்லுவேன், அவங்கக்கிட்டையும் நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன்.
அப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுத்து பாருங்களேன். அதில் பயங்கரமான ஒரு மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மன அழுத்தமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்கல்ல, நீங்கள் என்ன பூஜை செய்கிறீங்க, என்ன இப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, நான் இந்த பூஜை தான் செய்கிறேன் வீட்டில், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கன்னு சொல்லுங்கள். அவங்களும் நல்லா இருக்கட்டுமே வாழ்க்கையில் இல்லையா. ஏன் எல்லாருமே கஷ்டப்படணும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாரும் மனநிறைவோடு வாழட்டும். இந்த இடத்துல நான் உங்களை கஷ்டப்படுத்தலை, இது நீங்கள் சொன்னங்கிறதுக்கு வேண்டி நான் வீடியோவில் சொல்ல வரல, உங்களுடைய நேம் நான் மென்ஷன் பண்ணலை. ஆனால் எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே யார் கேட்டாலும் தெரியாத விஷயம், நமக்கு எது தெரியுதோ அதை சொல்லி கொடுங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை யாருக்கும் சொல்ல வேண்டாம். தெரிஞ்ச விஷயங்களை இப்படி செய்யுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, இப்படி நாங்கள் பூஜை பண்ணுறதுனால தான் நான் நல்லா இருக்கேன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது உங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பியை கொடுக்கும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் நடந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிறது போல் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு எல்லா தெய்வங்களுக்கும் கலச தீப ஆரத்தி எடுத்தேன் அன்னைக்குன்னு. அதே போல் லிங்க பெருமானுக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி கலச தீப ஆரத்தி எடுத்தேன். என்னோட 2ஆம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை வெற்றிகரமாக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய வீட்டிலையும் தொடர்ந்து இப்படி இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.